ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹாட்டான தமிழக அரசியல் பற்றி ஒரு நியூஸ் ஆனது தற்போது வெளியான அந்த நியூஸை தான் பார்க்க போகிறோம். தாவேகா கட்சி 108 இடங்களில் தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சிருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் தேவைப்படுது. அதனால் காங்கிரஸ் கட்சியிடம் கூட்டணி வைக்க தாவேகா முயற்சி செய்து வெற்றி பெற்றது. இதனிடையே தொடர்ந்து தாவேகா பல கட்சிகளிடம் தங்களுக்கு கூட்டணி வேண்டும் என்று கேட்டு பெற்றுட்ருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் 120 இடங்களை கூட்டணியில் இப்போ பெற்றிருக்கு. இருந்தாலும் பதவியேற்க முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு. இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஹாட் நியூஸாக இந்த நியூஸ் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. அப்படி என்ன நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? தாவேகாவுக்கு விஜய்க்கு சிக்கல் தராமல் ஜெண்டில் அரசியல் செய்து ஸ்டாலின் மக்கள் மனதில் இடம் பிடித்திருப்பதாக ஒரு நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. அப்படி அவர் என்ன செய்திருக்கிறாரு அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். தாவேகா ஆட்சி அமைக்கக்கூடிய விவகாரத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இமேஜ் தற்போது உயர்ந்திருக்கு. அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சிகள் மேற்கொண்டதாக தாள்கள் வெளியானதால் எடப்பாடி பழனிசாமி அதிகார வெறியோடு செயல்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள சமயத்தில் மென்மையாக நடந்து கொண்டு மக்கள் மனதை வென்றிருக்கிறார் ஸ்டாலின் என்று இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சருக்கு ஆதரவு பெருகிட்டுருக்கு. அவர் அப்படி என்னடா செய்தார் அப்படின்னு தானே கேட்குறீங்களே? அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ வைரலாகவே அதுதான் பேசும் பொருளாகவே ஆயிட்டுருக்கு. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை பெற்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் இல்லாத நிலையில் கடந்த சில நாட்களாக திமுக கூட்டணி கட்சிகளோடு தாவேகா பேசி ஆட்சி அமைக்க முயற்சித்து வருகிறது. ஸோ ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இல்லாத நிலையிலையும் புதன்கிழமை தமிழக பொறுப்பு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரினார். ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்று ஆளுநர் தெரிவித்துள்ள நிலையில் மீண்டும் வியாழக்கிழமை 2வது முறையாக ஆளுநரை சந்தித்து பேசியிருந்தார் விஜய். தாவேகாவுடன் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க கைகோர்த்துள்ள நிலையில் சிபிஐ, முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதற்கிடையே ஒரு தாள்கள் தீவிரமாக பரவியது. எதிரெதிர் துருவங்களாக அரசியல் களத்தில் செயல்பட்டு வரக்கூடிய திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதாக தாள்கள் பரவியது. அதை பற்றி கூட நம்ம சேனலில் போட்டிருந்தேன். இந்த நிலையில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். நேரடியாக அங்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் நலன் கருதி நான் ஒரு முடிவை எடுத்துள்ளேன், அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், பொறுமையாக இருங்கள், நல்லதே நடக்கும் என பேசியதாக தாள்கள் வெளியானது. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினோ தாவேகா ஆட்சி அமைப்பதில் எந்த இடையூறும் செய்ய மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விசிக, சிபிஐஎம், ஐயுஎம்எல்ஏ ஆகிய கட்சிகளுக்கு நெருக்கடியும் தரவில்லை. ஸோ அவர் செய்த இந்த ஒரு செயல்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பேசும் பொருளாக மாறியிருக்கு. இந்நிலையில தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, சிபிஐஎம், ஐயுஎம்எல்ஏ ஆகிய கட்சிகள் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. இடதுசாரிகள் வெளியிலிருந்து விஜய்க்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க. இதன் மூலம் தற்போது 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு என்ற எண்ணிக்கையை எட்டியுள்ள தாவேகா நாளை ஆட்சி அமைக்க தயாராக இருந்த நிலையில் இன்னும் ஆட்சி அமைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் வேண்டாம் என கூறினால் விசிக, இரு கம்யூனிஸ்ட்கள், ஐயுஎம்எல்ஏ ஆகிய கட்சிகளுடைய ஆதரவு விஜய்க்கு கிடைத்திருக்காது என்பது அரசியல் அறிந்தவர்கள் அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாக தற்போது பேசப்பட்டிருக்கு. இந்த சூழலை மென்மையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இல்லாமல் கையாண்டுள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின் என்று நிறைய பேர் அவருக்கு பாராட்டுக்களையும் தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயமானது வெளியாயிருக்கு. அது என்னன்னா,
ஆளுநரை வந்து ஸ்டாலினே வலியுறுத்தி இருக்கிறதாகவும் ஒரு தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இதில் திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழக பொறுப்பு ஆளுநரை வலியுறுத்தி எக்ஸ் தளத்திலையும் பதிவிட்டிருந்தார். ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியல் தேர்தல் ஆணையம் வெளியிட்டு விட்டது. ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்தையும் கலைத்து ஆளுநர் அவர்கள் ஆணையம் பிறப்பித்து விட்டார். இப்படி ஒரு நிலையில் தேர்தலில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்து செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மிக 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 முக்கியமான பணி. இந்த சூழ்நிலையில் அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசியல் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு ஆளுநர் உடனடியாக எடுத்திட வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தெரிவித்திருக்கிறாரு. ஆக்சுவலி உதவி செய்வது மறைமுகமாக இருந்தாலும் இந்த மாதிரி அவர் செய்தது மக்களிடையே ஒரு வரவேற்பையே பெற்றிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து வந்தார். ஆனால் ஸ்டாலின் ஒருமுறை கூட விஜய் பெயரையே சொல்லவில்லை. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வென்று மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைக்க நெருக்கடியை சந்தித்த போது விஜய்க்கு இடையூறு ஏற்படுத்தாமல் அமைதி காத்தார். அதோடு தாவேகா ஆட்சி அமைக்க திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவு தேவை என்ற சூழலில் அதற்கும் உதவியுள்ளார் ஸ்டாலின். சிபிஐஎம், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தற்போது திமுக கூட்டணியில் தொடர்வதாகவே கூறியுள்ளனர். எனினும் அக்கட்சிகள் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதில் ஆட்சேபனை தெரிவிக்காமல் அமைதி காக்கிறார் ஸ்டாலின். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ ஸ்டாலின் செய்த இந்த ஒரு செயல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அமைதிக்கு பின்னால் ஏதாவது சதி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இந்த அமைதி அரசியலில் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான இடங்கள் வந்த போதிலும் இன்னும் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநரிடமிருந்து எந்த ஒரு அழைப்பு வரவில்லை. ஸோ அது மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தாவேகா கட்சியுடைய ஆட்சி அமைவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து அரசியலில் பரபரப்பாக நிறைய விஷயங்கள் வெளியாகிட்டுருக்கு. அதில் இப்போ வெளியான இந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தாள்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். இதே போல் இன்னும் சில முக்கியமான அப்டேட்டான அரசியல் நியூஸ்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.